ஏங்க நாம ஒண்ணு நினைச்ச வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்றா. மா என்னம்மா சொன்ன? ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ள பெருசா படிக்கல. அவரு படிச்ச படிப்புக்கு இவ்ளோ நல்ல வேலை யார் கொடுப்பா? அதுவும் படிச்சவங்களெல்லாம் வேலை வாங்குற அளவுக்கு. ஏன் படிக்காதவங்க படிச்சவங்களும் வேலை வாங்க கூடாதா? என் வீட்டுக்காரரோட திறமைய பார்த்துதான் அவருக்கு இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. ஏன் படிக்காதவர் தான் காமராஜர், அவர் தமிழ்நாட்டையே ஆளலையா? எத்தனை படிச்ச ஆபீசர் எல்லாம் அவர் வேலை வாங்கியிருப்பாரு. வேலு ஸ்கூலுக்கு போய் படிக்கலனாலும் அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதுதான் வாழ்க்கைக்கு உதவும். அந்த திறமைய தெரிஞ்சுக்கிட்டுதான் அவரோட ஃப்ரெண்ட் அவர் கம்பெனியை பாத்துக்க சொல்லி முழு பொறுப்பையும் ஒப்படைச்சிருக்காரு. ஆனா இதுல என்ன இருக்கு? மாப்பிள்ள படிக்கலன்னு உங்க அம்மா குறைய சொல்லல, அது என்ன கம்பெனின்னு தான் கேட்டா. நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. மா நீ எதை மனசுல வச்சுட்டு இதெல்லாம் கேக்குறேன்னு எனக்கு தெரியும். படிக்காத இவருக்கு யார் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுப்பாங்க, எப்படி எடுத்துப்பாங்கன்னு உனக்கு ஒரு சந்தேகம். எனக்கு எல்லாம் புரியுதுமா. நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லலமா, ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு கேட்டேன். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா. நீ எப்படிலாம் யோசிப்பான்னு தெரியும். படிக்காத எத்தனையோ பேரு அவங்களோட அனுபவத்தால வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க. படிக்கலனா கூட பரவாயில்லமா, நேர்மையும் விடாமுயற்சியும் இருந்தா மட்டும் போதும், ஈஸியா முன்னுக்கு வந்துடலாம். அதுக்கு எடுத்துக்காட்டா எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவர் ஒரு படிக்காத மேதையா வாழ்க்கையில முன்னேறி வருவாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கு நம்பிக்கை இல்லனா அவர் வந்த உடனே எந்த கம்பெனி எங்க ஏதுன்னு அவர்கிட்டயே விசாரிச்சுக்கோ. அதெல்லாம் வேணாம். மாப்பிள்ள மேல நம்பிக்கை இல்லாம கேட்கல. அது விடுமா, நல்ல வேலை கிடைச்சதே, அதுவே போதும். ஆமாப்பா, நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. இப்ப அதே மாதிரி நடந்திருக்கு பாருங்க. மனசுல நேர்மையும் கள்ளம் கபடமும் இல்லாதவங்களுக்கு இந்த உலகம் ஒரு வழியை அடைச்சாலும் அந்த கடவுள் 7 வழியை திறப்பான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இதுவும். ஏங்க உங்களுக்கு என்ன பேச சொன்னா நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவ நம்ம கூட வரத்துக்கு பேசி புரிய வைங்கன்னா நீங்க பதில் சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் அவ பேசும்போது நீ தானே கேட்டுக்கிட்டு இருந்த? அதான் மாப்பிள்ளைக்கு பெரிய வேலை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா சொல்லிட்டு போறா. இப்படி இருக்கிறப்ப அவங்கள ஊருக்கு வாங்கன்னா அவங்க கிளம்பி வந்துருவாங்களா? நல்லா விளங்கிடும். ஊர்ல நம்ம கிட்ட அத்தனை பேர் கை கட்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள எதுக்குங்க யார்கிட்டயோ கை கட்டி வேலை செஞ்சு சம்பளம் வாங்கணும்? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல. மாப்பிள்ள வரட்டும், நானே பேசிக்கிறேன். பேசி ஒரு முடிவுக்கு வரேன். உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நான் படுற வேதனை இருக்கு பாரு, அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். மகா, உள்ள தோரணம் கட்டி எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்ணிட்டேன். வேற எதுவும் வேலை இல்ல? வேற ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ அக்கா பார்த்து தொடக்கா, பெயிண்ட் அழிஞ்சிட போகுது. கிண்டல உனக்கு. இங்க பாருடா, கரெக்டா சொன்னேன். நானும் பாக்குறேன். 1 மணி நேரமா அக்கா அந்த போர்டை பார்த்தே ரசிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரையும் அடி வெளுக்க போறேன் பாரு. இப்போ எங்கடா அவங்க அப்பா அம்மா எங்க? அவங்க வரலக்கா. நீ வீட்டை விட்டு போயிட்டு உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. அம்மா டேய் அம்மா வீடுமா, அவ்வளவு இருக்கிற சும்மாமா. என்னடா சும்மா? வீடுக்கா, சும்மா காமெடி பண்ண. நிஜமாவே அவங்க வரலன்னு மனசுக்கு எவ்வளவு வருத்தம் ஆயிடுச்சு. அட ஏங்கா நீ வேற, காலையில இருந்து உன் புராணம் தான் பாடிட்டு இருந்தாங்க. சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விட்டு அவங்க கூட வந்துட்டு வா மாப்ள. வா வா. மாமா வா. வாங்க பாரு மாப்ள, எல்லாத்தையும் ஒரு வழியா செட் பண்ணிட்டோம் மாப்ள. பாரு பூஜா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். வா. மாமா கடை நல்லா இருக்கு. இருக்கிற இடமும் சென்டரா இருக்கு. சுத்தி இருக்கிற ஏரியா பார்த்தா நல்ல இடம் தான் போல. ஆமா, இந்த கடை எப்படி பிடிச்சீங்க? நான் எங்க மாப்ள பிடிச்சேன்? செல்வியும் வேலுவும் தான் எங்கேயோ அலைஞ்சு தெரிஞ்சு பிடிச்சாங்க. தம்பி, இது வேற ஒருத்தர் நடத்திட்டு இருந்த கடைப்பா. அவங்களோட பொண்ணுக்கு கல்யாணமா, அவசரமா அவங்களுக்கு பணம் தேவைப்பட்டிருக்கு. அதனாலதான் நம்ம கிட்ட கைமாத்தி விட்டுருக்காங்க. மகா,
உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும் அதுதான் என் ஆசை. இனிமே நீ நல்லா இருப்ப. வாங்க, சம்பந்தியம்மா, ஐயா, எங்க வாங்க. உங்களை ஆளையே சண்முகம். காணோம். பொண்ணு கடை திறக்க போகுது, இவ்வளவு லேட்டா வரலாமா? கிளம்பி வர நேரத்துல அவருக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் நானும் பாலாவும் கிளம்பி வந்துட்டோம். அப்படியா? சரி சரி. ஆமா வேலு செல்வியை காணோம். ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு அப்படியே பூஜை சாமான்லாம் வாங்கிட்டு வரலான்னு போயிருக்காங்கப்பா. வந்துட்டாங்க. இதோ வந்துட்டாங்க. நான் வந்துட்டேன். போலாங்க. அண்ணி வாடா இந்தாங்க வேலு, வா. இது கோவில்ல அர்ச்சனை பண்ணது. வேலு, அக்கா என்னப்பா பூஜை சாமான் வாங்கிட்டு வரேன்னு காணோம்? அக்கா நேத்து ராத்திரி அதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன்க்கா. இந்த பக்கோடா பையன் இன்னும் எடுத்துட்டு வரலையா? எங்க போனா? இங்க ஆளு காணுமே. டேய் எவ்வளவு நேரம்டா? நேத்து நைட்டே எடுத்து வைக்க சொன்னேன்ல. அது வந்துப்பா வந்துகிட்டே இருந்தானா? சரி வந்துகிட்டே இருந்த. வந்துகிட்டே இருந்தேன். ஏய் காரணம் தேடிட்டியா? போ போ முத போய் எடுத்து வை. போ எடுத்து வை. பூஜா அதை எடுத்து வைமா. சரிண்ணே. நல்ல கடையா தான் பிடிச்சிருக்கு. ஆமாண்ணே, நல்லா போயிட்டு இருந்த கடை தான். நமக்கு உடனே கைமாத்தி விட்டாங்க. விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனாலும் பரவாயில்லன்னு முடிச்சிட்டோம்னே. இப்பதான் அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. மாமா வேலையில முடிஞ்சா பூஜை வேலையில ஆரம்பிச்சிடலாமா? முடிஞ்சிருச்சு. அண்ணே ஆ. முடிஞ்சதுண்ணே. சரி எடுங்க. இருங்க வேலு, கடை ஓனர் வந்துடட்டும். அவர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பூஜை ஆரம்பிக்கலாம். ம் சரிங்க. அண்ணி, என்ன ஓனர்னு வேற யாரும் சொல்றீங்க? இனிமே இந்த கடைக்கு ஓனரு மகா அக்கா. அதானே, இனி மகாவும் சண்முகம் தான் இந்த கடைக்கு ஓனர். செல்வி, நீ யாரம்மா சொல்ற? ஐயோ அப்பா மன்னிச்சிருங்க, இந்த கடையோட பழைய ஓனர். போதுமா? ம். அக்காவுக்கு நான் கடை வச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல. நீயாவது வச்சு கொடுத்தியே, சந்தோஷம்டா. என்னண்ணே நீயும் நான் பிரிச்சு எல்லாம் பேசிட்டு இருக்கிற? யார் வச்சு கொடுத்தா என்னண்ணே? நம்ம அக்காக்கு தானே வச்சு கொடுத்தோம். எல்லாம் ஒண்ணு தானே. அண்ணா அண்ணே, வணக்கம்ப்பா. வணக்கம்மா. அண்ணி இவர்கிட்ட தான் கடையை வாங்கணும். வணக்கம். ஆமாம்மா வணக்கம். பூஜா, அண்ணி. உள்ள ஒரு பேக் இருக்கு, எடுத்துட்டு வாயா. சரிங்க அண்ணி. ஒரு நிமிஷம். சரிங்கம்மா. வணக்கம் தம்பி. இந்தாங்க அண்ணி. அண்ணி இத நீங்களும் அண்ணனும் சேர்ந்து உங்க கையில கொடுத்துருங்க. இல்லம்மா, நீயே கொடு. அண்ணி நீங்க ரெண்டு பேரும் தான் கடைக்கு முதலாளி, நீங்க தான் கொடுக்கணும். அண்ணே வாங்கண்ணே. மாமா போங்க. கிழக்க பார்க்க நின்னு கொடுங்க. கொடுங்க, வாங்கிக்கோங்க.